நமஸ்காரம். நான் இன்றைக்கி பயத்தம்பருப்பு கடல மாவு போட்டு சின்ன சின்னதாக வெங்காயம் பச்சை மிளகாய் நறுக்கி போட்டு சின்ன சின்னதாக போண்டா போடலான்னு பண்ண போகிறேன். அதுக்கு பயத்தம்பருப்பு 1/2 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். இதை 1/2 மணி நேரம் ஊறினா போதும். இதை மிக்சியில் தண்ணி விடாமல் கெட்டியாக அரைச்சிக்கணும். அரைச்ச உடனே காமிக்கிறேன். பயத்தம்பருப்பு ஊற வச்சுருந்ததை தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். கடல மாவு அரிசி மாவு ரெண்டும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பயத்த மாவு அரைச்சி வச்சுருந்ததில் வெங்காயம் போடுறேன். பச்சை மிளகாய் போடுறேன். கடல மாவு அரிசி மாவு ரெண்டுத்தையும் அதில் போடுறேன். உப்பு போடுறேன். போட்டது எல்லாத்தையும் போட்டு உப்பையும் போட்டு கலந்துட்டுருக்கேன். பற்ற வச்சு இல்பச்சட்டி போட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே இந்த இதை சின்ன சின்னதாக போட போகிறேன். சின்ன சின்னதாக போண்டா போட்டிருக்கேன் எண்ணெயில். இப்போ மெதுவாக திருப்பி போடணும். பக்கமும் வெந்த பிறகு எடுக்கணும். 2 நிமிஷம் இருக்கணும். அதில் இப்போ ரொம்ப பெருசாக வச்சா தீஞ்சு போயிடும். அதனால மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ எல்லா பக்கமும் நல்லா வெந்துடுத்து. இப்போ எடுக்க போகிறேன். இப்போ சின்ன சின்ன போண்டா ரெடி ஆகிடுது. அடுப்பு எண்ணெயிலேருந்து எடுத்துட்டேன். எல்லா பக்கமும் வெந்துடுத்து. பயத்தம்பருப்பு கடல மாவு அரிசி மாவு போட்ட போண்டா சின்ன சின்ன போண்டா பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.